தமிழக அரசியலை தீர்மானிக்கும் சக்தி விசிகதான் என்று திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் கண்ணன், இதுகுறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். ஓவியா, நாளை மறுதினம் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ள சூழ்நிலையில் தேர்தல் முடிந்த பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் முதன்முறையாக ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டிருக்கிறார். அதில் தமிழக வெற்றி கழகத்தின் தாக்கம் குறித்து அவர் தெரிவித்துள்ள கருத்தில் விஜயால் ஆட்சி அமைக்க இயலாது என்றும் அவர் குறிப்பிட்ட அளவு வாக்குகளை பெற முடியும் என்றும் ஒரு சில தொகுதிகளில் தான் தமிழக வெற்றி கழகத்தால் அந்த முடிவை மாற்ற முடியும் என்றும் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ள அந்த வீடியோ பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக அரசியலை தீர்மானிக்கும் சக்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஒரு சில இடங்களில் தேர்தல் பணியை ஒற்றுமையோடு ஆற்றவில்லை என்றும் அவர் இந்த வீடியோ பதிவில் தெரிவித்திருக்கிறார். மேலும் தேர்தலில் அவர் காட்டுமன்னார் கோயிலில் போட்டியிடுவது குறித்து முடிவு செய்து பின்னர் அந்த முடிவில் இருந்து மாற்றிக் கொண்டதற்கான காரணத்தையும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். அதில் நான் தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பாக எந்த விதமான ஆலோசனையும் கட்சி நிர்வாகிகளிடம் நடத்தவில்லை. அதன் பின்னர் கட்சி நிர்வாகிகளிடம் நடத்திய ஆலோசனையின் அடிப்படையிலும் புதியவர்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்பதன் அடிப்படையிலும் தாம் போட்டியிலிருந்து விலகுவதாகவும் மாநிலங்களவை மக்களவை எம்பியாக தொடர்ந்து பணியாற்றி வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த முடிவை நாம் எடுத்ததாகவும் அவர் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் வெளியிட்டுள்ள அந்த வீடியோ பதிவில் தெரிவித்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் தாக்கம் மற்றும் விஜயால் வெற்றி பெற முடியுமா என்பது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்த அந்த கருத்தை இப்போது நாம் பார்க்கலாம். புதிதாக களம் காணுகிற தமிழக வெற்றி கழகம் திமுக அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளுக்கும் எதிரான வாக்குகளை பெருவாரியாக பிரித்துக் கொள்ள இருக்கிறார். ஆனால் தனித்த ஒரு சக்தியாக அவர் திமுக அதிமுக அல்லது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி ஆகிய இரண்டு கூட்டணிகளையும் பின்னுக்கு தள்ளி ஆட்சியை கைப்பற்றும் அளவுக்கான வலிமையை அவர் பெற்றிருக்கவில்லை. அதற்கான வாய்ப்பே இல்லை. ஆக எப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் திமுக வெற்றி பெறும், திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்கிற போது நாம் போட்டியிடக்கூடிய 8 தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். எனவே அந்த நம்பிக்கையோடு நாம் மே 4ஆம் தேதியை வரவேற்போம். முடிவு எதுவாக இருந்தாலும் நம்முடைய அரசியல் களம் நீர்த்து போகாது. நம்முடைய பயணம் வழக்கம் போல வேகம் பெறும், இன்னும் தீவிரமடையும். Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.